அந்த நாள்ல எல்லாரும் நிறுத்தப்பட்ட பிறகு கெட்டவங்களையும் நல்லவங்களையும் எல்லாம் தனியா பிரிச்சிருவான். மும்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்கள் எல்லாம் தனியாக பிரியுங்கள் என்று சொன்ன உடனே ரெண்டு குரூப் அப்படியே பிரிஞ்சு நிற்பார்கள். அதுல நல்லவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு நம்ம சஜிதா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு தொழுகையில் நம்ம என்ன செய்கிறோம், சஜிதா செய்கிறோம், சாதாரணமாக சஜிதா செய்கிறோம். நம்ம உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய காலிலையும் விழக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா என்பதை எல்லாம் கொள்கையாக கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறோமே, அல்லாஹ் காலில் போய் விழுந்தோம் நம்ம இல்ல தானே, சும்மா வெறும் தரையில் நம்ம பள்ளியாசல்ல தான் செஞ்சுக்கிறோம், சஜிதா செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வானா, இது உங்களுக்கு புது செய்தியாக கூட இருக்கலாம், ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்லையும் இது இருக்கிறது, குர்ஆன்லையும் இருக்கிறது. அல்லாஹ்வே சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு புதுமையா தெரிந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுல என்ன நடக்கும் என்று கேட்டால், மகஷர்ல இறைவனை நம்ம எல்லாரும் பார்ப்போம்ல, பார்த்த உடனே இறைவன் ஒரு வாய்ப்பை நமக்கு தரலாம். நீ என்னுடைய நல்லடியானாக இருந்தால் எனக்கு சஜிதா செய்தியில இப்ப என் காலில் விழுந்து நீ சஜிதா செய் என்று சொல்லி இறைவன் தன் காலில் விழுந்து, அப்பதான் காலையெல்லாம் பார்க்க போறோமே, அல்லாஹ்வை முழுசா பார்க்க போறோமே, அது மாதிரியாக சஜிதா செய்கிற வாய்ப்பை தருவான். யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு சஜிதா செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த சஜிதா செய்வார்கள். மற்றவங்களுடைய இது அப்படி ஸ்டிப்பா நின்றுடும், குனியாது, முதுகு என்ன செய்யாது, இங்க வளைஞ்சவனுக்கு தான் அங்க வளையும், இங்க யாருக்கு வளையவில்லை அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்வதற்கு வளையாது என்பதை சஹீஹுல் புகாரியில 4919வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, இறைவன் தன் காலை வெளிப்படுத்தி காட்டுவான். ஃபயஸ்ஜுது லஹு குல்லு மூமினின் வ மூமினத்தின், இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அவனுக்கு சஜிதா செய்வார்கள். ஃபயபுகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே ரியாஅம் வ சும்அத்தன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பாராட்ட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் சஜிதா செய்தார்களோ அவர்கள் எல்லாம் சஜிதா செய்ய முயற்சி பண்ணுவார்கள். லஹ்ருஹு தபகம் வாஹிதா, அவருடைய முதுகு அப்படி ஸ்டிப்பாக நேராக செங்குத்தாக நின்றுவிடும். அதான் சஜிதா செய்யாதவனு கூட இல்ல, வேற நோக்கத்துக்கு செய்வான்ல, 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி, 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்துல இறைவனுக்கு சஜிதா செய்ததாக நடித்தவர்களுக்கு எல்லாம் அங்க அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மாத்திரம் நிஜமாக அல்லாஹ்வுக்கு அதான் நம்ம செய்யற மரியாதை. நேரடியாக இதுவரைக்கும் நம்ம இறைவனை பணிகிறோம், இறைவனுக்காக எங்க நெத்தியை கூட நிலத்துல வைக்கிறோம் என்று மனசால அவனை நம்பி நம்ம சஜிதா செய்யறமே தவிர அல்லாஹ்வுக்கு நேரடியாக சஜிதா செய்யக்கூடிய காட்சி அப்பதான் ஏற்படும் என்று புகாரியில 4919வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. யுதுஅவுன இல சுஜூத், சஜிதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததீஊன், அது அவர்களுக்கு முடியாது. யார் கேட்டவங்களை சொல்லி காட்டுறான், அது அவர்களுக்கு முடியாது. ஹாஷியத்தன் அபுசாருகும், அவங்களுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கும், அவங்களுக்கு இழிவு ஏற்பட்டிருக்கும். கதுகானு யுதுஅவுன இல சுஜூதி வஹும் சாலிமூன், அவங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, துன்யாவில் இருக்கும் பொழுது ஏற்கனவே சஜிதா செய்வதற்காக அழைக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் செய்ய மறுத்த காரணத்தினால் அவங்க சஜிதா செய்ய இயலாது. இந்த குர்ஆன்ல யாரு சஜிதா செய்யலையோ அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லப்படுது. ஹதீஸ்ல யார் நடிக்கிறதுக்கு செஞ்சானோ அவனுக்கு முடியாது, 2 பேருக்கு முடியாது. அப்ப குர்ஆன்ல உள்ளதை ஏத்துக்கணும், ஹதீஸ்லயும் ஏத்துக்கணும். குர்ஆன்ல என்ன இருக்குது, யாரு சஜிதா செய்யாம அல்லாஹ்வுக்கு செய்யாம இருந்தானோ அவனுக்கு அந்த நாள்ல அதுதான் தனி அடையாளம். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த அடையாளத்துக்கு பிறகுதான் கொஸ்டினே எல்லாம் ஆரம்பிப்பான். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஜிதா யாரெல்லாம் செய்யறானோ அவனுக்கெல்லாம் ஸ்பெஷல் விசாரணை, யாருக்கெல்லாம் சஜிதா செய்ய முடியலையோ அவனுடைய விசாரணை வேற ஒரு டைப்பா இருக்கும். அப்ப இந்த சஜிதா செய்வது என்பது அவனுடைய கொஸ்டின் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம். அந்த பாக்கியம் 2 பேருக்கு கிடைக்காது, மற்றவர்கள் சஜிதா செய்வார்கள் இந்த சூறாவில் நீங்கள் பார்த்து விடலாம்.